சின்னசேலம் அருகே மனைவியை கொலை செய்துவிட்டு சடலத்தை ஏரிக்கரையோரம் புதைத்த கணவன் தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடலூர் மாவட்டம் வேப்பூரைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் ஹிட்டாச்சி வாகன ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இவரும் வேல்முருகன் என்பவரது மகள் ஸ்வேதா என்பவரும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். கணவன் மனைவி இருவரும் வேளாக்குறிச்சி என்ற கிராமத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்த நிலையில் குழந்தை இல்லாதது தொடர்பாக இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையேதான் இந்த அதிர்ச்சிகரமான நிகழ்வு அரங்கேறியுள்ளது. சக்திவேல் தனது மனைவியை அடித்து கொலை செய்த பின்னர் அலம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஏரிக்கரையோரம் மனைவியின் சடலத்தை கொண்டு வந்து புதைத்துள்ளார். இதன் பின்னர் சக்திவேலும் அருகில் இருந்த மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தான் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக தனது மனைவியின் சகோதரர் செங்கமலையை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட சக்திவேல் தனது மனைவி புதைக்கப்பட்ட இடத்தை அவரிடம் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் புதைக்கப்பட்ட ஸ்வேதாவின் சடலத்தையும் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்த சக்திவேல் சடலத்தையும் மீட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக கீழ்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் கொலை நிகழ்ந்ததா அல்லது இக்கொலையில் வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டுள்ளார்களா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.